நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, புதையல பூதம் காக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூதமே புதையலை எடுத்து கொடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் எல்லா ரூட்லையும் பணத்தோடு கையில் காசோடு வரப்போகின்ற பிசாசு யோகம் 30 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிசாசு யோகத்தின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்ட யோகத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க கொடுத்துற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ரிஷபராசி 2025 உங்களுடைய ரிஷபராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ குரு கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மே மாதம் பயிற்சி அடைஞ்சிருவார். மேக்கு அப்புறம் குரு பகவான் 2ஆம் வீடான மிதுனத்துக்கு போயிடுவார். ஸோ அதுவரை கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் தடுமாற்றங்களும் உங்களுக்கு நீடிக்கலாம். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உறவுகள் இருந்தும் தனிமை, ஸோ வாய்ப்புகள் திறமைகள் இருந்தும் அந்த வாய்ப்பு கிடைக்காத ஒரு விஷயங்கள், இப்படி இருந்த உங்களுக்கு அந்த மே மாதத்திற்குள்ளாகவே நற்பலனை அள்ளி கொடுக்கிற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. ஆமாங்க, அதுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, ரிஷபத்திற்கு 10ஆம் வீடான கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29 பெயர்ச்சி அடைஞ்சு எங்க போறார்? மீனத்துக்கு போறார். ஏற்கனவே அந்த மீன ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகுவோடு கைகோர்த்து சேருகிறார் இந்த சனி பகவான். இரண்டுமே அசுப கிரகங்கள். ராகு பகவான் சர்ப்ப கிரகம். போன ஜென்மத்துல நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய, அதற்கேற்றபடி பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான். அதில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதுவும் லாபஸ்தானத்துல இது நடக்குது. இப்போ சனியும் சேர்கிறார், விதிக்காரகனும் சேர்றாரு. சோ விதியும் சேருகின்ற பொழுது பிசாசு யோகம் உருவாகிறது, அதுவும் லாபஸ்தானத்துல. ஸோ ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, இது நாள் வரை பாசம், நல்லது கெட்டது, அந்த ஒரு நன்மைக்காக விட்டு கொடுத்து பல விஷயத்தை இழந்திருப்பீங்க. ஆனால் இனி உங்களுடைய குணம் முதல் மனம் வரை எல்லாம் மாறும். ஸோ இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்களுக்கு வேண்டிய உரிமையை மீட்டெடுப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பணத்தை பெற்றே தீர்வீர்கள். ராகு சனி 11 சேர்க்கை ஏற்பட்டா முதல்ல இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைக்கும். பல நாள் பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் இந்த மார்ச் 29 மே மாதத்திற்குள்ளாக நடக்க வாய்ப்புண்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்க போகுது. ஸோ அதுல இந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஏன்னா மே மாதம் அந்த ராகுவான் பேரிச்சி அடைஞ்சு கும்பத்துக்கு போயிடுறாரு. ஸோ கிடைக்க இருப்பது 50 நாட்கள். இது சரியா நீங்க பயன்படுத்திங்க. தீர்க்கப்படாத சொத்து தகராறுகளை தீர்த்து கொள்ள முடியும். இரண்டாவது, வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க, பணம் நிலுவையில் நிற்குது. ஒரு தொழில் பண்ணிருப்பீங்க, பங்கு ஷேர் இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். தொழில் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தா எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல லாக் ஆயிருப்பீங்க, முதலீடு பண்ணி அந்த இடத்த கைமாத்தினா வித்துனாத்தான் கையில காசு வரும். அப்படிப்பட்ட அந்த பணம் எங்கேயாவது முடக்கமாகி இருந்தால், ஒரு இடமா இருக்கலாம், தொழில் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், ஸோ மற்ற வேற எந்த ஒரு காரண ரீதியாக ஒரு பணமானது உங்களுக்கு முடக்கமாகி இருந்து அதனால் நீங்கள் பொருளாதார கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பணம் முடக்கம் விடுதலை அடையும். ஸோ அந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ரூட்லையும் பணம் வர்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பணவரவு கிடைத்து அந்த பொருளாதார கஷ்ட நிலை சரியாகும் உங்களுக்கு. குறிப்பிட்டு கடன் பிரச்சனை தீரக்கூடிய தருணம் இது. ஸோ கடனால் ஏற்பட்ட பிரச்சனை தவிடுபொடி ஆகும். எதிரிகளுடைய தொந்தரவும் குறையும் மறையும். இந்த நேரத்துல நல்ல தொழில் கெட்ட தொழில், நல்ல வேலை கெட்ட வேலை என எந்த பாரபட்சம் பார்க்காது இந்த 2 கிரகங்கள் எல்லா வழியிலையும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பயன்படுத்தி கொள்வது வேண்டாவது அது உங்களுடைய முடிவு. ஆனா கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைப்பது உறுதி. அதை நீங்க பயன்படுத்திங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும். உங்களை விட வயது மூத்த உறவுகளால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுன்னா அந்த உறவுகள் விலகுவார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய அந்த நல்லது தடையின்றி நடக்கும். இது போக அரசியல் செல்வாக்கு, சினிமா வாய்ப்பு, செய்தி ஊடகங்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய யோகங்கள் உண்டு. கலைத்துறையில்
உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இதுல மிக முக்கியமான சொல்லக்கூடியது இந்த வீட்டு பிரச்சனை தீரும், கல்வி தடை நீங்கும், மற்றும் தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும், தாயினோட உடல்நிலை சரியாகும். அதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக மாமியார் வீட்டு வழி பிரச்சனை தீரக்கூடிய பாக்கியம் இருக்குது. மாமியார் வீட்டு வழியிலிருந்து வருமானம் வரவு கிடைக்க யோகம் உண்டு. ஸோ மாமியார் வீடு மட்டுமல்ல, வெளிநாடு யோகமும் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகளும் இங்கே நீங்கும், வெளிநாடு யோகங்களும் உங்களுக்கு உண்டு. வழக்குகள் முடிவடையும். பல வருஷமா இருந்த வழக்குகள் முடிவடைய தருணமாக இது இருக்க போது, அதில் தான் மாற்று கருத்தம் இல்லை. இதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது ஒரு 3 விஷயங்கள். அரசாங்க வழியில் இருந்த பிரச்சனை நீங்கும், அரசாங்க வழியில் எதிர்பார்த்தது நடக்கும். இரண்டாவது, கண்டிப்பா வேலை ரீதியான ஒரு எதிரிகள் போட்டிகள் இருந்தா அவர்கள் விலகுவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொடுக்கல் வாங்கல் இருந்தா அது சரியாகும். சரிங்களா? பெண்களால் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவுகள் சரியாகும். இதற்கு அப்புறம் மூன்றாவது, கண்டிப்பான முறையில் வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சி பலித்தமாகும். ஸோ தடைப்பட்ட வீட்டு காரியம் தடையின்றி நடக்கும். பெண்கள் பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய மாங்கல்ய யோகம் பெறுவார்கள். அதுலேருந்து மாற்று கருத்து. வெளிநாடு யோகங்களும் உண்டு. ஸோ அது வேணும்னு நினைக்க பயன்படுத்தி கொள்ள முடியும். நிலம், விற்க முடியாத நிலம் விற்று முடித்து அதனால் பெரிய அளவு நன்மையை பெறுவீங்க. சகோதர சகோதரிகள் வழிகளில் இருந்த விரைய செலவுகள் குறையும் மறையும். சரிங்களா? இடமாற்றம், ஒரு வேலையில நீங்க ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க, அந்த இடமாற்றம் தங்கு தடையின்றி கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். இதுல குறிப்பிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஏன்னா, அந்த 11 ராகு சனி சேர்க்கை, அதனால கால் வலி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமான முறையில் வரலாம். சில உறவுகள் பிரியலாம். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த உறவுடைய தவறான பழக்க வழக்கம் அல்லது அந்த உறவுகளே தவறானவர்கள் தான். ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்படி தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்த உறவுகள் அல்லது தவறான பாதையில் சென்ற உறவுகள் விலகுவதற்கும் அல்லது பணம், சொத்து, ஷேர், வேலை தொழில் மையப்படுத்தி அதனால் தகராறு ஏற்பட்டு விலகுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கேற்றபடி முடிவெடுத்துக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்கு. சரிங்களா? ஸோ ராகு சனி சேர்க்கை, அதனால் அமாவாசை அன்று காளிகாம்பாள் அல்லது துர்க்கையம்மனுடைய வழிபாடுகளை பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய கெடுதல் குறைந்து நன்மை நடக்கும். இந்த ஒரு நேரத்துல ஏவல், செய்வினை, பில்லி, சூனியம், வசியம் போன்ற எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி. அதற்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ நான் சொன்ன காளி மற்றும் துர்க்கையினுடைய வழிபாடுகளை அமாவாசனை பண்ணுகின்ற பொழுது நிச்சயமா இந்த மறைமுகமான விஷயங்களால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. சரிங்களா? அதுல நீங்க தயங்காம பயப்படாம இருக்கலாம். தங்கம் முதல் வீடு வரை உங்களுக்கு யோகம் கிடைக்க போகுது. வருமானமும் வரவும் இரண்டாக மாறப்போகிறது. வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ நல்லது, நாம் இன்றைய ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வேற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.